வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பற்றி சும்மா அப்படி ஏதோ அப்படி அரசல் புரசலாக நம்ம வந்து ஒன்றா நியூஸ்லேயோ, இன்றைக்கி யூடியூப் தான் நமக்கு பெரிய ஒரு நியூஸ் இல்லையா? ஸோ அதிலெல்லாம் கேட்குற செய்திகளை வந்து நம்ம இன்றைக்கி அப்படியே அலசி பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு 29ஆம் தேதி பாருங்களேன், நாளைக்கு வந்து யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு போலிங் இது இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நாளைக்கு இது சொல்ல போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. வழக்கமாக வெயிட் பண்ணியிருந்துருக்கணும் லாஜிக்கலி ஸ்பீக்கிங். பட் யாரும் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அப்படி வெயிட் பண்ணாத மாதிரி தெரியும் பொழுது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கனவு கோட்டை யார் மீது கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திரு விஜய் அவர்கள் மீது தான் கட்டப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சர்க்கிள்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடவே மொத்த குடும்பத்தையே வந்து ஒரு மாதிரி மூளைச்சலவை பண்ணி சின்ன வயசுக்காரங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு மூத்தவங்க எல்லாத்தையுமே ஒரு மூளைச்சலவை பண்ணி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட வச்சுருக்காங்க. டிவிக்கே அதுக்கு தான் ஓட்டு போட வச்சுருக்காங்க. ஸோ விஜய்னா டிவிக்கே கட்சிக்காக ஓட்டு போட வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தொகுதியில் வந்து அந்த கட்சிக்கு வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் பார்த்தோம்னா இவெல்லாம் வந்து ஒரு வேட்பாளராங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து வெளியூருக்காரங்களை பார்த்ததில்லை, நம்ம ஆன்லைனில் பார்க்கறத சொல்கிறோம். எல்லாம் சின்ன பசங்க, அந்த ஒரு மெச்சூரிட்டி இன்னும் அந்தளவுக்கு இல்லாதது தான். ஆனால் ஃபேஸ் வேல்யூ, யாருடைய ஃபேஸ் வேல்யூ? நடிகர் விஜய் அவருடைய ஃபேஸ் வேல்யூக்கு ஓட்டு. சரிங்களா? இப்படி வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் இவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய ஃபேஸ் வேல்யூங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போது வயசானவங்களெல்லாம் போய் பார்த்து ஏங்க ரெட்டலைக்கு வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அது எம்ஜிஆர் கட்சி இல்லை அப்படிம்பாங்க. இது ஒரு தடவை ரொம்ப முன்னாடி ஒரு பாட்டிமாக்கிட்ட வந்து ரொம்ப வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு பாட்டிமாட்ட ஒரு நிருபர் போய் கேட்குறாரு, அம்மா நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னா ரெட்டலை அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி வந்து அதிமுக மட்டும்தான் இது இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் ராஜி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். அன்றைக்கி வந்து அவங்க தான் பீக், அவங்க 2 பேர்த்த தவிர வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி தான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க எம்ஜிஆர் கட்சிக்கு அப்படின்னோடனே, அம்மா எம்ஜிஆர் தான் இல்லை, இப்போது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து இருக்காங்க, நீங்கள் என்ன எது பற்றி என்ன தான் இருந்தாலுமே எம்ஜிஆர் கட்சி தானே, நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்ட்டு இவர் திருப்ப அதை சொல்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த அம்மா நான் எம்ஜிஆருக்கு தான் போடுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் அவர் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து அந்த கட்சிக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை, உண்மைதான். ஏன்னா உங்கள் சர்க்கிள்லேயே அப்படி விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே நிறைய வந்து டிவிகேக்காக போட்டவர்கள் நிறைய உண்டு. அதை வேறு இப்போ ஒரு கிண்டல் பண்ணுறாங்க, டிவிக்கே அப்படின்னு. பட் எனிவே, சரி, இப்படி ஒரு நிலவரம் போயிட்டுருக்கு. அவங்க வேறு ஏதோ தொகுதி எல்லாமே வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்றைக்கி காலையில் ரேஸ் கோர்ஸில் காலையில் அந்த ஜாக்கிங் போகும்பொழுது இந்த பெரியவங்க நம்ம அப்பா வயசில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூடி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி காதில் விழுந்த ஒரு செய்தி, என்னங்க அவங்கெல்லாம் தொகுதியெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் எங்கே போய் போடணும், யார் சிஎம்மு, யாருக்கு என்னென்ன தொகுதியெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், எல்லா நியூஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க உறுதியாக நம்பிட்டாங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன். திரு எடப்பாடி அவர்கள் வந்து காணோம், அவர் எங்கே போனாருன்னே தெரியல, அவரை பற்றி பேச்சே எழுறதே இல்லை. அவரும் ஏதோ இந்த தடவை ஜெயிக்கலைன்னா அங்கே தலைமையில் ஏதோ மாற்றம் வரும் போல், அதுவும் ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி ஒன்று இணையத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களுடைய இது வந்து, அதாவது அவர் வந்து ஒரு 10 வருடத்திற்கு மேலாக இருப்பாரா, எனக்கு சரியான இது தெரியல, எவ்வளோ வருடமாக அவர் அரசியலுக்குள்ளே இருக்கிறாருன்னு. அவர் ஒரு பொருட்டாகவே இப்போ வரைக்கும் மதிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி தான். இப்போ நான் வருத்தத்திற்குரிய செய்தின்னு சொல்கிறேங்கிறதுக்காக நான் வந்து அண்ணன் சீமானை சப்போர்ட் பண்ணேன். என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ஒரு லாஜிக் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் நான் யாரையுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கல, நான் பொதுப்படையாக சொல்லிட்டு நடக்கக்கூடிய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒருத்தங்கள்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தால் அதிமுக தான் வரும், நான் மாற்றம் ஏற்படணும்னு விருப்பப்படுறேன், சீமான் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால வந்து நான் விஜய்க்கு போட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன லாஜிக்குப்பா இது? அவராது இத்தனை வருஷம் இருக்கிறாரு, ஏதோ ஒரு நெளிவு சுழிவு தெரியும், அவருக்கு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிங்கன்னா ஒரு மாற்றம்னு ஒரு லாஜிக் இருக்குது. எதுவுமே தெரியாமல் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கேமரா முன்னாடி ஸ்க்ரீனில் பேசுகிற மாதிரி டாட் பூட்னு எல்லாம் பேசிட்டு பயங்கர இது பண்ணிவிட்டு நிறைய இப்போ ரீசெண்டாக அலிகேஷன்ஸ் வேறு வந்தது, அத்தனையும் தெரிஞ்சு அதுக்கப்புறமும் மாற்றம் வேணும்னு சொல்லி அவருக்கு போடுறீங்களா? அவருக்கு என்ன தெரியும் அந்த ஆஃபீஸை பற்றி? முதல்வன் படம் மாதிரி போல் அர்ஜுன் வந்து எதுவுமே தெரியாமல் போனாலுமே தடாலடியாக எல்லாம் பண்ணினார்ல, அந்த மாதிரி நினச்சிட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. என்ன நம்பிக்கையில் வந்து அவர் நடிகர் விஜய்க்கு டிவிகே போட்டாங்க அப்படின்னு வந்து சத்தியமாக தெரியல. ஸோ அண்ணன் சீமானை அப்படியே கீழே விட்டாங்க, என்டிகே வந்து அப்படியே கீழே விட்டாங்க.
அது என்ன அவர் மேலே ஒரு இது தமிழ்னு பேசுகிறதுனாலையா? தமிழ்நாட்டில் தமிழ்னு பேசுகிறவங்க வேறு என்ன பேசுவாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்போது இங்கே யார் தான் இங்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியல உண்மையாலுமே. ஏன்னா நான் முனைவர் பட்டம் வாங்கும்பொழுது எனக்கு எக்ஸ்டர்னலாக வந்தவர் யார் தெரியுங்களா? ஒரு தெலுங்குக்காரர். அவருடைய ஆதார் கார்டே வந்து தெலுங்கில் தான் இருக்குது, தமிழ் கார்டே கிடையாது. ஆதார் கார்டே தெலுங்கில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அவர் வந்து தமிழக அரசு கல்லூரியில் அவர் ஒரு உதவி பேராசிரியராக இருக்கிறார். ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உண்மையாலுமே. ஸோ மேபி சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு தமிழ் அப்படின்னு பேசும்பொழுது அது வந்து மொழி சார்ந்து ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் ஒரு நபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அப்போ மொழி வெறி பிடிச்சவர் தான் சீமானு, அதனால் அவங்களெல்லாம் வந்து நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு. இப்படி பிஜேபி வந்து மத வெறியர்கள், மத பற்று ஈடுபாடுங்கிற மாதிரி மேற்போர்வையில் வந்து அவர்கள் மத வெறியர்களாக சுட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சீமானை ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மேற்சாயம் பூசிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியலை. அட்லீஸ்ட் அவருக்காவது ஏதாவது கொஞ்சம் நாலேஜாவது இருந்திருக்கும். அவங்கள விட்டுட்டு விஜய் அவர்களுக்கு சார்ந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் மேற்பார்வையில் வந்து டிவிகே வர மாதிரி இருக்கிறதுனாலுமே ஆக்சுவலாக அது பிஜேபியினுடைய புஷ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே ஒருவேளை விஜய் அவர்களுடைய கட்சி டிவிகே வந்து மேலே வருது அப்படின்னு சொன்னாலுமே ஆளுமை செலுத்தக்கூடியது என்னமோ பிஜேபி தான் இருக்கும். ஏன்னா வந்து அவர் நிறைய தடவை அங்கே மத்தியத்துக்கு போயிட்டு வந்தார். இங்கே நிறையா வந்து அந்த இறந்த 40 பேர்த்துக்கு மேலே இறந்த அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது, அது அப்படியே மண்ணு போட்டு மூடிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதற்கு மத்தியத்தினுடைய ஒரு கை அப்படிங்கிறது அதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்து மறைமுகமாக காவிகள் தான் வந்து ஆட்சி செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அதெல்லாம் எப்படி நீங்கள் சிந்திக்காமல் அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. நிறைய பேரை சொல்கிறேன், போடாதவங்க பரவாயில்ல, போட்டவங்கள சொல்கிறேன். இப்படி போயிட்டுருக்கு. கடைசியாக ஒரே பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்மளுடைய திமுக அந்த கட்சி தான். அவங்க எலெக்ஷன் முடிச்சோன்னே அப்பாவும் மைனே எங்கேயோ கிளம்பிட்டாங்க. தட் இஸ் ஓகே, அது அவங்களுடைய பர்சனல் இது. அதிலெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் அதை தவறாகவும் அவதூறாக பேசுவதும் உண்டு. அது பண்ணக்கூடாது, அது அவங்களுடைய பர்சனல். 1000 டென்ஷன் இருக்கும். காசு பணம் இருக்குது, அந்த காசு பணம் எப்படி வந்ததோ அதை பற்றி நமக்கு தெரியாது. பட்டு தெரியும், ஆனால் நிரூபிக்க முடியாது. அந்த ஒரு சுகம்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது அவங்களுடைய பர்சனல். எப்படியோ வந்த காசு எப்படியோ சந்தோஷமாக செலவு பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாம் ஒரு ரணம் இருக்கணுங்க இல்லையா? அதுக்கும் ஒரு ரணம் வேணும் இல்லை? நமக்கு இல்லைங்கிறதுக்காக இருக்கிறவனை பார்த்து பொறாமப்பட முடியாது. சரி, அப்படி ஒரு நேரம் அப்படி போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவங்க மேலே ஒரு இது முடிஞ்சுது. திமுக அதிமுக அப்படிங்கிறதுனுடைய அந்த ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு இது. அதுலேயும் எதிர்கட்சியாக கூட வந்து நாம் தமிழர் வருங்கிற ஒரு பேச்சு கூட வரவே மாட்டேங்குது. ஸோ அப்படி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து எப்படி மத்தியில் வந்து 3 வருஷமாக தொடர்ந்து காவிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதே வந்து ஒரு போலியான ஒரு விஷயந்தான். இவங்க கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கிறானுங்க, ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னாங்க. நாட் தட் காங்கிரஸ் நல்லவங்கன்னு கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தர் மேலே தவறு சொல்லும்பொழுது நம்ம என்றைக்குமே ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். ஏன்னா குத்தம் சொல்லும்பொழுது அழுத்தம் திருத்தமாக இருக்கணும். நம்மளை டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன வேணாலும் வாய் பேசிக்கலாம், ஆனால் குத்தம் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு கவனம் இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவங்க 3 வருஷமாக எப்படி இந்த யோகி ஆதித்யநாத் அதெல்லாம் வந்து கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறாங்க. அது கேஸு அப்படியே அதையும் போட்டு மூடிட்டாங்க. ஆட்சி இருந்தால் சட்டம் போட்டவனுக்கு சட்டம் இல்லை போல் இல்லையா? அப்படி தான் நாடு ஓடிக்கிட்டு இருக்குது, மத்தியிலையும் சரி மாநிலத்துலேயும் சரி. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கு பெட்டிகளில் ஏதோ வேலையை பார்த்து விட்டுட்டாங்க யார், திமுக அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எதாக இருந்தாலும் கருத்து கணிப்பில் தெரியும், இல்லைன்னா 4ஆம் தேதியா ரிசல்ட்டு, 4ஆம் தேதி தெரியும். இது இப்படி போய்கிட்டு இருக்க நம்ம தம்பி ஏட்டுடி நந்தா வேற போய் ஒரு இதில் சிக்கிட்டார். அவர் நிறைய நல்ல செய்திகளை வந்து சொல்லுவார், நிறைய நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுவார். அவர் வந்து முதல்ல டெக்னாலஜி ரிலேட்டட் இந்த கம்ப்யூட்டர் அது இது போட்டு பார்த்தாரு, ஒன்றும் சோபிச்ச பாட்டை காணோம். அது அப்படியே வந்து எது மக்களுக்கு ஆர்வமாக அவர்கள் பார்ப்பார்களோ அந்த துறையை அவர் பிடிச்சிக்கிட்டார். நல்ல எடிட்டிங் ஆட்கள் எல்லாமே உண்டவருக்கு, ஒரு நல்ல ஒரு டீம் இருக்குது. அதனால் அதை வந்து ஒரு மாதிரி வேடிக்கையாக அப்படி சொல்லி சீரியஸான விஷயத்தையுமே சீரியஸாக பேசுவார், நல்ல கருத்துக்களை முன்வைப்பார். அப்படியே நல்ல மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இது. ஸோ அவரை கூப்பிட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுன்னு சொல்லி வைக்க போக அவர் ஏதோ ஒரு குளம்தனமான கேள்வி கேட்க போக நம்ம மக்கள் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க அவர் ஏட்டுடி நந்தாவை. அவர் வந்து ஒரு நேரம் அவர் எப்போவுமே இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த ஸ்பான்சர்ஷிப் ப்ராப்ளமுக்கு வந்து அவர் போட்டு அடின்னு அடித்தாங்க நிறைய பேர்.
அதுக்கு வந்து அப்படியே ஈயம் பூசியும் பூசாத மாதிரியும் ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டார். மக்கள் அதை மறக்கவே இல்லை. அந்த வகையில் எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதெல்லாம் மறக்கவே மாட்டேங்கிறாங்க. எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் மக்கள் என்னமோ மறந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் அப்போவே போட்டு அந்த கமெண்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா போட்டு பின்னி எடுத்துருப்பாங்க ஒரு நந்தாவை. இப்போது ரீசெண்டாக என்ன இதாச்சுன்னு ஒரு விளக்கத்துலேயும் போட்டு பொழந்துட்டாங்க. இப்போ நேற்று போட்ட 27ஆம் தேதியா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது சும்மா ஒரு ஃபன் வீடியோ மாதிரி ஒரு 22 நிமிஷம் 22 வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃபன் வீடியோ. ஏன்னா அது ஃபன் வீடியோவாக காட்டி அப்படியே வந்து இந்த இதையும் பேசுகிறாங்களாம். ஏன்னா நேரடியாக பேசினா அது எதாவது இருந்தோன்னு சொல்லிட்டோ என்னவோ. அப்போ இந்த ஃபன் வீடியோவாக வந்து அதுக்கப்புறம் 8வது நிமிஷத்துலேருந்து ஒரு 8 ஸோ 8ன்னு வச்சுக்குவோம். 8வது நிமிஷத்துலேருந்து கடைசி 22வது நிமிஷம் வரைக்கும் ஒரு 14 நிமிஷம் ஏறத்தாழ இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறார். இப்போ அது அவருடைய தரப்பில் அவர் நிறைய சொல்கிறாரு. அது வந்து எவ்வளோ உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிங்களா, இவங்களை இன்வைட் பண்ணது மேலே பிளர் பண்ணிட்டாங்க. பட் தட் இஸ் ஓகே. ஏதோ பொலிட்டிக்கல் இடத்துலேருந்து கூப்பிட்றாங்க, நம்ம அவங்கள வந்து வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அவர் அதை பிளர் பண்ணுறது ஒரு நியாயம்தான். அதை நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு பாருங்களேன். ஏன்னா அது அவங்களுக்கு ஏதாவது லீகலாக இஷ்யூ வரும். ஸோ அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இவருடைய ஸ்டாண்டில் நின்று நான் இதை பண்ணேன் அதை பண்ணலான்றது இந்த கேள்வி இருந்தால் அந்த கேள்வி நமக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ அவர் சொல்கிறாரு, நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி கட்சிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா, யாருக்குப்பா தெரியும் அது எப்படி நடக்க போகிறதுலேன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம ஏதோ கேட்டுக்கிறோன்னு பாருங்களேன். இவரும் அவருடைய ஸ்டாண்டில் இல்லைங்க நான் நல்லா வந்தான் அங்கே இப்படி ஆகி போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கீழே கமெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இதை நீ சொல்கிறவனா இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்க, தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. நீ வந்து தேர்தல் எப்போ நடந்தது, நீ எப்போ 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது, நீ 27ஆம் தேதி வீடியோ போடுற, உருட்டுற, நீ வந்து சமாளிக்கிற, அந்த மாதிரி இப்போவும் நம்ம ஆளு வந்து போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவரை நந்தாவை பிடிச்சி. ஸோ எந்த இடத்துலையுமே எதுவுமே ஊர்ஜிதம் இல்லாத ஒரு விஷயம் பயங்கர ஆர்வமாக நம்ம ஊரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான். ஏன்னா என்னன்னே தெரியாதது தான் நமக்கு ஆர்வத்தை கொடுக்குது இல்லை. ஒரு தலைமுறை வரைக்கும் சாமி மேலே இருந்த ஒரு ஆர்வம், இந்த தலைமுறை பேய் மேலே ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. இப்போ வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை ரெண்டையுமே. அதுபோல் இந்த அரசியலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது அதிமுகவில் தலைமை மாற்றம், திமுக ஏமாத்திருச்சு, இல்லை திமுக தான் வரப்போகுது, இல்லை திமுக காணாமல் போயிடும், என்டிகே வந்து ஒரு என்ன ஆச்சுன்னே தெரியலங்கிற மாதிரி, டிவிக்கே இப்போ சிஎம்னா எல்லாம் பதவி முதல்கொண்டு எல்லாம் இது பங்கீடு ஆரம்பிங்கிற அளவுக்கு அவங்க இறங்கிட்டதாகவும், பின்ன இவர் இப்போ இதில் சம்மந்தமே இல்லாமல் சிக்கன ஏட்டுடி நந்தா அவர். அதனால் மக்கள் வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமாக போய்கிட்டு இருக்கு உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே. என்னமோ ஆனால் இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு சண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அரசியலுக்குள்ளே எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு பாருங்களேன். இதில் கூட்டணி கட்சிகள் வேறு. பிரேமலதா அவங்க மேடையில் நின்றுட்டு எதெல்லாம் சொல்கிறதுன்னு அந்த மாதிரி தெரியாமல் அந்த மாதிரி சொல்ல, ஓ சாவி ஒரே கூத்தாக இருக்குது. நீ நாளைக்கு கருத்து கணிப்பு வந்தால் என்ன ஆகுன்னு தெரியல. பாப்பா அது வேறு மாதிரி ஒரு பூதாகரமாக. அப்படியே திமுக அவருடைய செந்தில் அவர் இருக்கார் பாருங்க, பயங்கரமாக அவரை வந்து சொம்புங்கிறத தாண்டி அண்டா செந்தில்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அது பயங்கரமாக அது ஒன்று போய்கிட்டு இருக்கு. அவரை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க, அவரையும் கமெண்ட்டில் இதில் வீடியோஸ் எல்லாம் போட்டு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்குது நம்ம நிலமை வந்து இப்படி தான் இருக்குது உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, மானங்கெட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இனிமேல் வேடிக்கையாக இருக்குது இல்லை. பார்ப்போம் நாளைக்கு கருத்து கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மை நிலவரம் வந்து அடுத்த ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும்ல. பார்ப்போம், ஒரு வாரத்துக்குள்ளே தெரியும்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். நம்ம சும்மா ஒரு சின்ன கருத்து கணிப்பு போட்டு பார்ப்போம். யார் சீமாவா அப்படின்னு, யார் பெருவாரியா ஜெயிப்பான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒரு வேளை கருத்து கணிப்பு நேரத்துலேயே வந்துருச்சுன்னா நாளைக்கு வீடியோ பார்ப்போம், இல்லாட்டி நாளைக்கு சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருங்கள். நான் உங்கள் இடத்துல நல்ல பாடி.